அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ரொம்பவே சூடாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த சூடான கிளைமேட்டில் ஒரு கூலாக ட்ரிங்க் குடித்தா இஃப்தாருக்கு அதுவும் எடுத்துக்கிட்ட மனுஷனா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான விளாம்பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாம்பழ ஜூஸுக்கு நான் நல்லாவே பழுத்த விளாம்பழம் எடுத்துக்கிட்டேன். இந்த விளாம்பழம் எப்படி பழுத்திருக்கி அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்கணும் என்று சொன்னால், அந்த விளாம்பழம் தூக்கக்குள்ளே லைட் வெயிட்டாக இருக்கும், அதாவது பாரம் இல்லாமலுக்கு இருக்கும். குளிக்க பார்த்தோம்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு சத்தம் கேட்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த விளாம்பழம் நல்லாவே பழுத்திருக்கி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நாம் இந்த விளாம்பழத்துக்கு உள்ளுக்கு இருக்க அந்த பழத்தை அப்படியே ஃபுல்லாக வலித்து ஃபுல்லாகவே எடுத்து நம்ம ஒரு பிளெண்டர் கப்புக்குள்ளே போட போகிறோம். அதை போட்டுட்டு அதோட நம்ம உப்பு, சீனி, தண்ணி இது இவ்வளோ நாம் இதுக்கு சேர்க்க மேலதிகமாக நாம் எந்த விதமான பொருளும் சேர்க்க தேவையில்லை. இது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே இயற்கையான ஒரு ஜூஸ் தான். நாங்கள் சின்ன பருவத்தில் இருக்கக்குள்ளே இருந்தே எங்களுக்கு சின்ன பருவத்தில் இப்படி தான் இந்த ஜூஸ் செஞ்சு தருவாங்க. நிறைய பேர் இதோட மில்க் மைட், பால், அதாவது பசுப்பால், தேங்காய் பால் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதோட நேச்சுரல் ஃப்ளேவர் நம்ம இதை சும்மா அந்த சீனி, உப்பு, தண்ணி போட்டு பிளெண்ட் பண்ணி குடிக்கக்குள்ள தான் இதோட நேச்சுரல் ஃப்ளேவரே நமக்கு கிடைக்கும். நான் இதை பிளெண்ட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டுக்கே கூல் வாட்டர் எட் பண்ணலை. ஃபஸ்ட்டுக்கு நான் நார்மல் வாட்டர் தான் எட் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொன்னால் நார்மல் வாட்டரில் தான் சீனி டக்குன்னு கரையும். நான் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அதுக்கு பிறகு நான் இதோட கூல் வாட்டரை எட் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் தேவையோ, அதாவது இதோட திக்னஸ் நமக்கு குறையப்படா, அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு நம்ம தண்ணியை எட் பண்ணி திரும்பவும் நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான நேச்சுரல் விளாம்பழ ஜூஸ், வூட் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. தென் இன்றைக்கு நான் இஃப்தாருக்கு முந்தின நாள் மீதமான நிறைய சாப்பாடு இருந்துச்சு. ஸோ பீஸா டோ, அதில் இந்த ஃபில்லிங் எல்லாமே இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கும் பீஸாவே செஞ்சுட்டு மிச்சமாகவும் முந்தின நாள் ஏற்றுற சாப்பாடு இருந்துச்சு. அதனால் அதையும் நான் இன்றைக்கு இஃப்தாருக்கு எடுத்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் எங்களுக்கு இன்றைக்கு பன்னும் கட்லெட்டும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமலுக்கு அதில் டேஸ்ட்டும் ரொம்பவே பர்ஃபெக்ட் இருந்துச்சு. எங்களோட ஏரியாவில் நாங்கள் எப்போவுமே எங்களோட பக்கத்து வீட்டாக்களுக்கு கொடுத்து அவங்களும் எங்களுக்கு தந்து சாப்பிட்றது வளமே. நாங்கள் ஒரு நாளை கொடுப்போம், அவங்க ஒரு நாளை தருவாங்க. அப்படி எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவோம். நீங்களும் இப்படி உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட இப்படி ஷேர் பண்ணுறதால இந்த இஃப்தார் நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான மாதமாக இந்த ரமலான் மாதம் நமக்கு கழியும். இந்த விளாம்பழம் இலங்கையில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று தான். டூரிஸ்ட் கூட இந்த விளாம்பழத்தை வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியான ஒன்று தான் இந்த விளாம்பழம். ரொம்பவே ஹெல்த்தானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமலுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம்.